இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவகங்கை பக்கத்துல கல்லல் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அரண்மனை சிராவயல். இந்த அரண்மனை சிராவயல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருதுபாண்டியோட கோட்டை இங்க தாங்க இருக்கு. அந்த கோட்டைய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சீங்கன்னா, நம்மளுடைய வீடியோக்கள தொடர்ந்து பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்த பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, வயல் அப்படின்ற முடியிற ஊர் பேர் வந்து நெறையா இருக்கும். சிராவயல், அ இந்த ஊர் பேரும் பார்த்தீங்கன்னா, சிராவயல் தான். ஆனா, இங்க வந்து ஒரு மருதுபாண்டியர்கள் கோட்டை கட்டுனனால, இங்க வந்து அரண்மனை கட்டுனனால, அரண்மனை சிராவயல் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த மஞ்சள் நடக்கிற சிராவயல் வேற. இது வந்து கல் பக்கத்துல இருக்கு. அது திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கு அந்த சிராவயல். ஓகேவா? இப்ப இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மருதுபாண்டியர்கள் வாழ்ந்த கோட்டை இங்க தான் இருக்கு. அதாவது வந்து ராமநாதபுரம் மன்னர் வந்து சிவகங்கை வந்து தனியா பிரிக்கும்போது, முதலா சிவகங்கைக்கு மன்னரா வந்தவர் தான் இந்த சசிவர்ண தேவர். இந்த சசிவர்ண தேவர் தான் சிவகங்கையோட முதல் மன்னர். முத்துவர்மனோட அப்பா. இவங்க தான் சிவகங்கையை ஃபர்ஸ்ட் மன்னரா நியமிச்சிருக்காங்க. அவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்தது தான் அந்த கோட்டை. இந்த பார்த்தீங்கன்னா, இது தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்டு, சும்மா அப்பப்ப இடிஞ்சு போய் கிடக்கு. இடிஞ்சு போய் கிடக்கும் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து சீரமைச்சு கொஞ்சம் புது பொலிவோட கட்டியிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையில வந்து எதுவுமே இல்ல. வெறும் பிளாங்க்கா வச்சிருக்காங்க. அத மக்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு, சும்மா அப்படியே பார்த்துட்டு போறாங்க. இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஏக்கர் சொன்னாங்க. ஆனா, இப்ப இருக்கிறது 5 சென்ட் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். அது ரொம்ப கம்மியா இருக்கு. உள்ளவும் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடத்த வந்து புதுப்பொலிவோட அந்த சிதம்பரம் கட்டடத்த எடுத்து கட்டி வச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. இது பார்த்தீங்கன்னா, ஒரு அரண்மனை மாரி இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த இடிஞ்சதெல்லாம் நெறையா கிடக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடம் இந்த மாரி போட்டு, இந்த மாரி அப்படியே ஹால் அப்படி போட்டு, இந்த மாரி இது ஏற்கனவே இருந்தத இடிஞ்சத திருப்பி வந்து இப்ப தமிழக அரசு வந்து கட்டி வச்சிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒண்ணும் இல்ல. பல வரலாற்று சிறப்புமிக்க மருதுபாண்டியர் தங்குன இடம், இன்னைக்கு நிலைமைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப கொஞ்சம் ஏதோ பரவால்ல. ஏன்னா, இங்க கொஞ்சம் ஒரு அருங்காட்சியகம் அமைச்சா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த இடம்லாம் இத விட்டா அப்படியே சிதைஞ்சு போயிரும். யாரும் பார்க்கறதுக்கும் வரமாட்டாங்க. இத நம்ம ஒரு அருங்காட்சியகமே வச்சு அந்த வால் எல்லாம் வச்சாங்கன்னா, அங்கே நல்லா பூட்டு போட்டு ஒரு ஆள போட்டு டிக்கெட் போட்டு வசூல் பண்ணா வசூல் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த இடிஞ்சு போன இடம்லாம் அப்படியே பாதி கிடக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மராமத்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லி சுத்தி இந்த கம்பி இதெல்லாம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு செவரோட இது 2 அடி இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் கட்டியிருக்காங்க. பயங்கர இதா கட்டியிருக்காங்க. அரண்மனை இல்லையா? ரொம்ப இதா கட்டியிருக்காங்க. பல பேர் சுத்தி பார்த்து போறாங்க. அப்படியே சில பேர் வந்து இந்தா பாருங்க, முன்னாடி உள்ள இடம்லாம் பாருங்க. அந்த கோட்டை இடிஞ்ச செவர்லாம் அப்படியே இருக்கு முன்னாடி. ஏன்னா 5 ஏக்கர் உள்ள கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 5 சென்ட் கூட இல்ல. எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. இந்த மாரி கதவு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஒரு ஒரு ரூம்குள்ளயும் ஒண்ணும் கிடையாது. சும்மா வந்து ஒரு ஒரு இடம் மாத்திரம் தான். சும்மா ஓப்பனா போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கு. எல்லா 3 ரூமும் அப்படிதான் இருக்கு. இந்த ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க. இதுதான் அந்த அரண்மனை. பட்டு இப்போ வந்து ரொம்ப செல்லமடைஞ்சு போய் கிடக்கு. மருதுபாண்டியர் வாழ்ந்து வெள்ளையருக்கு எதிரா போர் பண்ண அரண்மனை தான். அப்படியாப்பட்ட இடம் இன்னைக்கு பாருங்க, மண்ணோட மண்ணா சிதைஞ்சு போய் கிடக்கு. இதை வந்து தொல்லியல் துறை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்னும் சிறப்பாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த போர்டை வந்து பார்த்தீங்கன்னா, தொல்லியல் துறை சார்பில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்டு தான். அந்த அந்த போர்டு வச்சு இதை பாதுகாத்து இருக்காங்க. 1991 வருஷம் தான் இதை வந்து தொல்லியல் துறை கையில் எடுத்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சிதலம் அடைஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்கள். இப்பயும் கொஞ்சம் புதுப்பொலியோட நல்லா வச்சுருக்காங்க. இன்னும் நல்லா டெவலப் பண்ணி அந்த ஆயுதம் எல்லாத்தையும் வச்சு நல்லா அந்த இடத்த டெவலப் பண்ணி ஒரு சுற்றுலாத்தலம் ஆக்கணும்னு சொல்லி இங்கே உள்ள எல்லாரும் கேட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஆக்குனா தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.